இருக்கு சிறுசேரி ஐடி காரிடார். அந்த ஐடி காரிடாருக்கு அப்படியே பேரலா தான் நம்மளோட சைட். நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே அந்த டிசிஎஸ் தெரியும். பிரீமியம் பிளாட்ஸ் கிட்டத்தட்ட 25+ வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்திருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான டீசென்ட்டான ஏரியால ஒரு சூப்பரான கம்யூனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ OMR, ECR, GST, பெங்களூர் ஹைவேஸ், காஞ்சிபுரம் ஹைவேஸ்னு கனெக்டிவிட்டி ரோட்ஸுக்கு மத்தியில தான் டாப் பிரீமியம்ல. ஏன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சார் ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ் 90% ஆஃப் பேங்க் லோன் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டு தான். இப்ப இதுல இருந்து ஒரே ரோடு எடுத்தா கிளாம்பாக்கம் நியூ CMBT ரீச் பண்ணலாம். அப்படியே நம்ம சைட்டுக்கு பேக் சைடு நீங்க போனீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏர்போர்ட்டுக்கு போகணும்னாலும் ஈஸி, இந்த பக்கம் ஐடி செக்டார் போகணும்னாலும் ஈஸி. நம்ம பவானி மேடம்க்கு இன்ட்ரோவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சைட்டுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா ஷார்ட்டா ஒரு பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி, அது ஃபுல்லா ரெசிடென்சி ஏரியா, சூப்பரான லொகேஷன்ல கொண்டு வந்திருக்கும். அதை பத்தியா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் மேடம். ஹாய் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா OMRல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி RMP பாரடைஸ்க்கு அவ்வளவு வரவேற்பு இருந்தது, அவ்வளவு பேரோட சப்போர்ட் இருந்துச்சு. மொத்தமா அவ்வளோ NRIs ரீச் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி உள்ள புக்கிங் கொடுத்து நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதே தான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அடுத்த எக்ஸ்டென்ஷனை ஒரு 130 பிளாட்டை கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். சோ இப்போ நான் வந்துட்டு யாருக்குமே என்கிட்ட பிளாட் இல்ல, OMRல புதுப்பாக்கம்ல என்கிட்ட பிளாட் இல்ல, நல்ல ஃபேசிங்ல பிளாட் இல்ல அப்படின்னா நான் யாரையுமே அனுப்ப மாட்டேன். இப்ப எல்லாருமே என்னோட கிளைண்ட் தான். நல்ல ஒரு சூப்பரான டீசென்ட்டான ஏரியால ஒரு சூப்பரான கம்யூனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சார் நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 100+ கம்பெனிஸ் இருக்கு. சிறுசேரி ஐடி காரிடார். அந்த ஐடி காரிடாருக்கு அப்படியே பேரலா தான் நம்மளோட சைட். நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே அந்த டிசிஎஸ் தெரியும். ட்ரோன் ஷூட்ல தெரியும் பாருங்க. அப்படியே அதுக்கு பின்னாடி நம்ம சைட்ன்ற பட்சத்துல வீடெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகழகா நல்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல கீழே 2 BHK வச்சு மேல ஒரு சிங்கிள் வச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே அழகழகா கட்டியிருப்பாங்க. சோ அப்படி ஒரு லாயலான ஒரு வீடுங்களுக்கு எல்லாம் மத்தியில தான் இப்ப இப்படி அப்படி ஒரு பிரீமியம் பிளாட்ஸ் கிட்டத்தட்ட 25+ வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்திருக்கோம். பிளாக் டாப் தார் ரோட்ல இருந்து வாக்கிங் ட்ராக், ஃபுல்லா கிரீனரியான ட்ரீஸ், பிளசன்டான அட்மாஸ்பியர், 24/7 எப்பயுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. உள்ள CCTV கேமரா நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம். கேட்டட் ஆர்ச் எல்லாமே கொடுத்திருக்கோம். சோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி பவானியையும் தெரியும், RMP பாரடைஸையும் தெரியும். அதுல நிறைய பேர் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அப்படின்றதுனாலதான் டக்குன்னு ஸ்டார்டிங்ல நான் வீடியோ போடுறேன். சோ RMP பாரடைஸோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க கால் பண்ணி உங்களோட பிளாட்டை புக் மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லனா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஏன்னா சைட் உள்ள போனீங்களாலே தெரியும் அந்த அளவுக்கு சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க. பார்த்தாலே இப்படி ஒரு பார்க் மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா கிரீனரி நல்லா வீடுனா என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ரோடு போட்டு கொடுத்துருவாங்க, காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க, அதுதான் நார்மலா. ஆனா இப்ப வரும்போது என்னோட கிட்டத்தட்ட நான் ஒரு 18 புக்கிங் எடுத்தேன் ஒரே வாரத்துல. வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பவானி ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. இங்க இருந்து எனக்கு நைட்டு 8:30 மணி, உண்மையா சொல்ல போனா நேத்து முந்தா நேத்து நாங்க கிளம்பும்போது மணி 9:30 ஆயிடுச்சு. கிளைண்ட் வந்து சொல்றாங்க பவானி பழக்கப்பட்ட இடமா இருக்கு, இங்க தான் எனக்கு போகவே மனசே வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம சைட்டுக்கான கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க மேடம். சார் சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா படூர், சிறுசேரி, புதுப்பாக்கம், கேளம்பாக்கம் 4 வே ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. இப்போ நீங்க வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல வந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் புதுப்பாக்கம் ஜங்ஷன்ல கட் பண்ணீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல சைட். இப்போ நியரஸ்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா புதுப்பாக்கம், இந்த பக்கம் படூர் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைட்ல, ஹிந்துஸ்தான் காலேஜ் பேக் சைட்ல, அந்த பக்கம் சிறுசேரி TCSக்கு அப்படியே பேக் சைட்ல, இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேளம்பாக்கம்ல இருந்து நம்ம உள்ள அப்படியே வந்துடலாம். சோ OMR, ECR, GST, பெங்களூர் ஹைவேஸ், காஞ்சிபுரம் ஹைவேஸ்னு கனெக்டிவிட்டி ரோட்ஸுக்கு மத்தியில தான் டாப் பிரீமியம்ல. ஏன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சார் ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ். நீங்க வந்து உள்ள நுழையும் போதே வந்து சொன்ன ஒரு விஷயம், பவானி நீங்க பிளாட்டா அபார்ட்மெண்ட் விக்கிறீங்களான்னு கேட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வீட பார்த்தோம்னா சுத்தி அபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் நம்ம விக்கிறோம். சோ இன்னைக்கு OMR சர்க்கிள்ல கண்டிப்பா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, ஏன் பவானி அதுக்கு நீயே வச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு விக்கலாம்ல, நல்ல அப்ரிசியேஷன் போகுது அப்படின்னா கண்டிப்பா நான் அப்ரிசியேஷனுக்காக மட்டும் சொல்லல. கேளம்பாக்கம்ல இன்னைக்கு நீங்க யூடியூப ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, OMR திருப்போரூர்ல சைட்டு, OMR அதையும் தாண்டி சைட்டு, OMR உங்களுக்கு வந்துட்டு ECRல சைட் அப்படின்னு போடுறாங்க. பட் நானு ப்ராப்பர்
OMR கேளம்பாக்கம்க்கு முன்னாடியே தான் சைட் போடுறேன். இந்த ஜெனரேஷன்ல நம்ம கேளம்பாக்கம்ல இந்த பட்ஜெட்டுக்கு இடம் வாங்க முடியல அப்படின்னா அடிச்சு நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எங்க நினைச்சாலும் கேளம்பாக்கம் சர்டேன்ல இடம் வாங்க முடியாது. ஏன் அப்படி நான் இப்படி ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்த நாங்க வாங்குறதுக்கே படாத பாடுபட்டுட்டோம். படாத பாடுபட்டதுனால அடுத்த ஒரு ஜெனரேஷன்ஸ் வரும்போதெல்லாம் இங்க நம்மளுக்கு இடம் கிடைக்குமான்றது கண்டிப்பா நானே இனிமே திருப்பூர் தாண்டி தான் இடம் பண்ணி ஆகணும். அப்படிதான் இருக்கு இப்ப ரியல் எஸ்டேட் ஃபீல்டு. சார் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் வந்துட்டு என்ஆர்ஐஸ் எல்லாம் பாக்குறீங்க, நடுவுல வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சார் ஆஸ் அ யூடியூபரா உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்காதே சார்? ராம் சார் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அவங்க ஏதோ இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, சதுப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா திட்டத்தட்ட நம்ம டாப் ரேட்டட்ல இருந்த அதே மேடவாக்கம், பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் எல்லாத்துலயும் நம்ம வீடே வச்சிருந்தாலும் அந்த வீடுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ரீசேல் ரிட்டர்ன்ஸ் இப்ப கிடையாது. வீடு இடமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் உங்களுக்கு கிடையாது. அந்த வீடு கட்டணும் டிப்ரிசியேஷனுக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த இடத்துக்கு நீங்க ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணவே முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனாலே என்னமான்னு தெரியல, கரெக்டான டைமிங்ல நான் உள்ள புதுப்பாக்கம்க்கு இடம் வந்து கொடுத்திருக்கேன். இது ராம்சார் கிடையாது, சதுப்பு நிலம் கிடையாது, லைக் அனாதி நிலம் கிடையாது. யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேரோட பயத்தை நான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோல போஸ்ட் பண்ணது எல்லாம் ராம்சாரா தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. பயப்படாதீங்க, நான் ஒரு பிளாட் இங்க கொடுக்கல, 130 பிளாட் கொடுத்திருக்கேன். அதோட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 to 7 லாயர்ஸ் கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் நம்ம வச்சிருக்கோம். சோ பயப்படாம நம்ம அதித்தி ஹவுசிங்ல உங்க பவானி நான் இருக்கேன். சோ பயப்படாம வந்து உங்களோட பிளாட்ஸை நீங்க பாருங்க. அது பிரைம் லொகேஷன்ல இப்ப நம்ம போட்டிருக்கிறது. நம்ம சைட் மொத்தம் எத்தனை ஏக்கர், எவ்வளவு பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? சார் கிட்டத்தட்ட 25 ஏக்கர்ல 130 பிளாட்ஸ். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து சைசிங் பாத்தீங்கன்னா 600, 800, 900, 1000, 1200, 2400 எல்லா வேரியஸ்லயுமே சைட் இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல கேட்டாலும் மார்க்கெட் வேல்யூ, ஜிவி வேல்யூல கிடையாது, மார்க்கெட் வேல்யூக்கே 90% ஆஃப் பேங்க் லோன் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட் தான். சோ உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்டை நல்ல சைஸ்ல நல்ல ஃபேசிங்ல கமர்ஷியல் பிளாட்டாவும் பெரிய ரோடுக்கு மேல இருக்க பிளாட்டாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அட்வான்ஸாவே புக் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருக்கு? சார் OMRல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பஞ்சமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, இப்ப இந்தல இருந்து ஒரே ரோடு எடுத்தா கிளாம்பாக்கம் நியூ CMBT ரீச் பண்ணலாம் ஈஸியா. எல்லா சவுத் சைட் பஸ்ஸும் போகும். அப்படியே நம்ம சைட்டுக்கு பேக் சைடு நீங்க போனீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏர்போர்ட்டுக்கு போகணும்னாலும் ஈஸி, இந்த பக்கம் IT செக்டார் போகணும்னாலும் ஈஸி. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ன்றது OMR தேடிதான் எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு ஹாஸ்டல்ஸ் பிஜின்னு எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது பிஜி லைனா பிளாட் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து நீங்க ஒரு புக் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 பிளாட் லைனா வேணும்னாலும் இப்ப கரண்டா அவைலபிள் இருக்கு. ஏன்னா இந்த சர்க்கிள்ல அகாமடேஷன் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு அப்படின்னும் போது இங்கெல்லாம் வந்து ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பிசினஸ் பீப்புள்ஸ், பிசினஸ் மைண்டோட யாராவது இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டல் இன்கம் சோர்ஸ்க்கு கூட நம்ம பிஜி மாதிரி கூட கட்டிக்கலாம். கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி கட்டணும் அப்படின்னாலும் நம்ம கட்டிக்கலாம். ஏன்னா நிறைய வீடுங்க இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்ககிட்ட ஒரு சின்ன இனிஷியல் பேமெண்ட் இருக்கோ பவானியை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா நானும் ஆஸ் யங்ஸ்டரா எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பேர் பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை லட்சம் இல்ல, உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பவானியை ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வாங்க. நீங்க 15 வருஷம் 18 வருஷம் எத்தனை வருஷம் டென்யூர் கேக்குறீங்களோ உங்களால எத்தனை வருஷம் லோனை வந்து அமௌண்ட் ஒரு மேக்சிமம் அமௌண்ட் கட்ட முடியுமோ அத்தனை வருஷத்துக்கு நான் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான வீட்டை கண்டிப்பா கூட இருந்து நான் கட்டி கொடுப்பேன். ஓகே மேடம், இப்ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் மேம் கொடுக்குறீங்க? சார் இப்ப ஸ்டார்டிங் வந்து 5699ல இருந்து கிட்டத்தட்ட 6299 வரைக்கும் நம்ம அஃபோர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுல வந்துட்டு வேரியஸ் பிளாட்ஸ் வேரியஸ் சைசிங்ல நீங்க எடுக்கிற வந்துட்டு பிளாட்டை பொறுத்து உங்களோட ரேட்ஸ் எல்லாமே மாறும். சோ அதை நீங்க கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நான் யூடியூப்ல வந்து ஆட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்னும் இல்ல, ஏன்னா நான் உங்க வீட்டு பொண்ணு தான். இப்பயும் என்னைய ட்ரஸ்ட் பண்ணுங்க. GSTல பண்ணும் போதும் சரி, மண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல பண்ணும் போதும் சரி, மன்னிவாக்கத்துல பண்ணும் பொழுதும், அதே OMR சர்க்கிள்ல
பண்ணும்போதும் ஏன் ஆர்எம்பி பாரடைஸ் பண்ணும்போதுமே அவ்வளோ பேர் என்னைய ட்ரஸ்ட் பண்ணீங்க. இன் கேஸ் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னைய ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணும்போது என்னால ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்க முடியும். அதே மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க கூட ரிஜிஸ்ட்ரேஷன் டிராவல் பண்ணாம இருந்திருக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. ஆனா இனி அப்படி நடக்காது. 100% முழுசா பிசினஸ்ல வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பேரு பவானி. கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்களுக்கான கேபை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியா வந்து உங்களுக்கான பிளாட்டை நல்லபடியா புக் பண்ணிட்டு இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நல்ல இடத்தை கொடுங்க. இவ்வளவு நேரம் வந்து நமக்காக இந்த சைட்டை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.